அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பாத்திமா பர்சானா. என் 3 பிள்ளையோட கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் வேலைக்கு தான் போயிட்டு கொண்டு இருந்தது. நான் வேலைக்கு போயிட்டு இப்போ 15 வருஷமாக நான் வேலை தான் செஞ்சேன். வேலைக்கு போயிட்டு என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு கொரோனா டைமில் எங்களுக்கு கஷ்டமாயிட்டு வேலைக்கு போகல. சின்ன வியாபாரம் ஒன்று செஞ்சு கொண்டிருந்தேன். இது சின்ன சில்லறை கடை, சின்ன ஒரு கணக்கொன்றில் தான் செஞ்சேன். அதால் எனக்கு வருமானம் பத்தாது. மகளோட விஷயங்கள் எல்லாம் எனக்கு செய்ய போதாது. அதால் நான் நிதாக்கு பேசி எனக்கு இப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சின்ன கடை தான் நான் செய்கிறேன், எனக்கு அதை கொஞ்சம் கூடுதலாக எவ்வளோ சரி கொஞ்சம் லாபம் வரணுமென்று சொல்லி நான் அதை கொஞ்சம் அவங்கக்கிட்ட இதாக்குனேன். எனக்கு அது கூடிய பணம் கிடைச்சது. 2 லட்சத்துக்கு கூடிய சாமானங்கள் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு இந்த சாமானம் கிடைச்சதுக்கு பின்னாலே 2 கிழமையில் 15,000த்துக்கு வியாபாரம். நேற்று 15,000 வியாபாரம் வந்தது. அதுக்கு பிறகு 18, 19, 25க்கெல்லாம் நான் வியாபாரம் பண்ணேன். ஆனால் நான் கடை போட்டு இவ்வளோ காலம் நான் 25க்கு வியாபாரம் பண்ணியில்லை. அல்ஹம்துலில்லா, எனக்கு அப்படி ஒரு பரக்கத், போய் செல்ல தேவையில்லை. அல்ஹம்துலில்லா, நான் இதுவரை காட்டி ஒரு கிழமையில் நான் போயிட்டு 50-60,000 ரூபாய்க்கு மறுபடி சாமான் கொண்டாட இல்லை. இந்த டீப் தான் நான் நேற்று 80,000 எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் இன்னும் சாமான் நிறைய கொண்டு போட்டுக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாண்டு அப்படி ஒரு பரக்கத் இந்த பையனை நீங்கள் சொல்லி கொடுத்த போகிறோம். நான் நியத்து வச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் என்னால் 7 மாதம் ஒரு ஆளுக்கு சரி நான் மதரசா ஃபீஸ் கெட்டோன அளவுக்கு எனக்கு வருமானம் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கணும். ஏன்னா நான் இப்போ இந்த சல்லியால் நான் கொஞ்சம் சல்லி நான் கிணறுக்கண்டு கொடுத்துருக்கிறேன். அதால் கிடைக்கிற சலையில் நிதாமுட்டிக்கும் நான் என் லாபத்தில் ஒரு 20 ரூபா போட்டு வச்சிருக்கிறேன். நான் அதை மாதிரி ஒரு மாதிரி செஞ்சு போய் இன்ஷால்லா நான் இன்னும் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். ஸ்ரீலங்கா மஜ்லிஸ் கட்டாரில் நிதாகலா கயிறு இந்த அமௌண்ட் கொடுத்ததுக்காக என்ன சொல்ல, அவங்கனால தான் இன்றைக்கு நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் ஒரே இடத்துல இருந்து 5 நேரம் தொழுந்து கொண்டு நான் இந்த வியாபாரத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கேன்.